சீன் போட்டுட்டு வந்தார் அப்படின்னாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில், ஐயனார் கோயில் வந்து அந்த சைடில் இருக்குது. 13 வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து வேணுன்னா நம்ம வேண்டுது வந்து கிடைக்கும். இது இந்த இடம் வந்து வரலாறாக மாறிடுச்சு அப்படி நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய சர்ச்சின் மட்டும்தான் போட்டிருந்தாங்க, லாக் பண்ணிட்டாங்க நிறைய பேர். இந்த இடத்துல தான் வந்து ஆரத்திலாம் எடுத்து இதில் தான் வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க. அது மசூதிக்கு போக முடியல. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் எங்கே வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இளைய தளபதி விஜய் வந்துட்டு ஒரு சர்ச்சில் வந்து முட்டி போட்டு நடந்து போயிருப்பார். ஸோ அந்த சர்ச்சுக்கு தான் வந்திருக்கேன். அண்ட் சர்ச்சை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் உள்ளேயும் அப்படியே சேர்ந்து போய் நம்ம பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துலேருந்து அது வரைக்கும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ஃபீட் இருக்கும். எப்பா இதுலேருந்து நடந்து போகிறதே வந்து, அதுவும் பாருங்கள் இந்த மொசைக்கு தரையில் தான் வந்து நடந்து போயிருக்காங்க முட்டி போட்டு. இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து போயிருக்காங்க. பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ நடந்து வரும்போது அந்த சைடில் இருக்கிற மிரர்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சைடு இது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. அண்டு இது வழியாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்து அங்கே அப்படியே இது வரைக்கும் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். விஜய் நடந்து வரும்போது இந்த குட்டி பையன் அந்த சைடில் நின்றுட்டு இருந்தான். எங்கேருந்து வந்தார் விஜய்? பாதி தூரத்தில் நின்றுட்டாரா இல்லை ஃபுல்லாக போயிட்டாரா? வீடு வரைக்கும் போனாரா? இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது? அது ஒரு 60 மீட்டர் இருக்குமா? அவ்வளோ 60 மீட்டர் இருக்குமா சர்ச்சு? 50 மீட்டரா? ஸோ கிட்டத்தட்ட 50 மீட்டர் இங்கேருந்து நடந்து போயிருக்காங்க கைஸ். ஆக்சுவலாக இது வந்து நடக்கிறது வந்து ஏதோ பூமத்தில் நடக்கலை. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மொசைக்கு தரையில் தான் வந்து இதுலேருந்து நடந்து போயிருக்காங்க. அவ்வளோ தூரம் நடந்து போயிருக்காங்க. அந்த இடத்துல கேண்டில் வச்சுருந்துருக்காங்க. அந்த கேண்டில் தான் வெளியே எடுத்து வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த பசங்க எல்லாமே இந்த இடத்துல வந்து எவ்வளோ வருஷம் பழமையான சர்ச்சு மேலே இது? 50 வருஷம். இந்த சர்ச்சோட பேர், இந்த சர்ச்சு எங்கே இருக்குது? சென்ட் ஆண்டனி சர்ச். இதே வீடியோவில் மொட்டையாக வந்து போட்டுருங்க சென்ட் ஆண்டனி சர்ச் அப்படின்னு. அது செந்தனிபுரமா இல்லை எங்கேன்னு தெரியல. ஸோ இந்த சர்ச் வந்து என்ன ஸ்பெஷல் இந்த சர்ச்சில்? செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இருக்கும். அன்றைக்கி சாட்சி வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி முதல் செவ்வாய் அன்றைக்கி சாட்சி வந்து சொல்லுவாங்க. எதர்ச்சியாக வந்தாங்களா இல்லை இந்த திடீர்னு இங்கே யாரும் கால் ஃபார் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தாரா? எதர்ச்சியாக தான் வந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சா இல்லை சும்மா நார்மலாக ஷாக்கிங்காக இருந்துச்சு? நிறைய பேர் வந்து அது என்ன சொன்னாங்க அப்படின்னா, சும்மா ஏதோ விளையாட்டுத்தனமாக ஏதோ சீன் போட்டுட்டு வந்தார் அப்படின்னாங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இதே மாதிரி அவர் நடைமுறை பிரச்சாரம் ஆரம்பிச்சும் வேற எந்த சர்ச்சும் போகல. அது எங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க, அது ஒரு பெருமையாகவும் இருக்கு. சார் என்ன சொன்னீங்க? அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்துட்டு போனாங்க அந்த சர்ச்சை. அந்த வீடியோவில் சாதாரணமாக வெறும் அந்தோனியா சர்ச்சுன்னு மட்டும்தான் போட்டிருந்தாங்க. ஆனால் அவ்வளோ ஒரு இதுலேயே இருந்து தேடி இந்த இடத்துல கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே ஏர்போர்ட்லேருந்து இது எவ்வளோ தூரம்? திருச்சி ஏர்போர்ட்லேருந்து 200 மீட்டர் இருக்கும். ஸோ திருச்சி ஏர்போர்ட்டுக்கு அங்கே இறங்கினா இங்கே நேராக இங்கே வந்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த வழியாக இதில் தான் நான் போனது. என்னமோ தெரில எனக்கு. இந்த ஒரு வாரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 13 வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து வேணுன்னா நம்ம வேண்டுது வந்து கிடைக்கும்.
அப்போ வந்து அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ திடீர்னு அன்ஃபார்ச்சுனேட்டாக உள்ளே வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டார். ஸோ அவர் நினச்சது கண்டிப்பாக நடந்துடும். ஸோ கைஸ் ஆக்சுவலாக எனக்கு என்னென்னே தெரில, ஒரு 3 வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம ஹாண்டட் பிளேஸ் தான் போவோம். ஆனால் இந்த இதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து மங்கனூருக்கு போனோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவூருக்கு போயிட்டோம், அதுக்கப்புறம் இங்கே, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம பீமனர் சைடில் இருக்க சர்ச்சுக்கும் போயிட்டு வந்துட்டோம். பொதுவாகவே நம்ம சிவன் டெம்பிளில் நம்ம அதிகமாக போயிருப்போம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சிவன் டெம்பிள் தான் நம்ம அதிகமாக போயிருப்போம். ஆனால் என்னென்னே தெரில, திடீர்னு வந்து டேனின்னு பேர் வச்சுக்கிட்டு இது வரைக்கும் நான் சர்ச்சுக்கு போனது ரொம்ப கம்மியான பிளேஸ் தான். ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரில இந்த இடத்துக்கு வந்தாச்சு. அது காரணம் வந்து இது டிவிக்கு தலைவர்னு சொல்கிறதா இல்லை இளைய தளபதி ஆக்டர் விஜய்னு சொல்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த சர்ச் வந்து என்னை அவர் வந்தனால இந்த இடத்துக்கு என்னை வர வச்சிருக்கு. ஸோ இந்த சர்ச் ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு போனீங்க. அந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ் வர்றது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஒரு 50 மீட்டர்ஸ் வந்து ஃபுல்லாகவே மொசைக்கு தரையாக இருக்குது. இந்த பாருங்கள் இந்த சைடில், இந்த பேக் சைடில் அங்கேருந்து இது வரைக்கும் நடந்திருக்காங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே டோர் லாக் பண்ணிட்டாங்க நிறைய பேர். ஸோ வெளியே இந்த சைடு இந்த ஜன்னல் தானே கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஜன்னல் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அப்புறம் எங்கள் கூட கொடுங்க. ஏன்னா சர்ச்சு வந்து நல்ல பெரிய சொல்லியாக இருக்குது அந்த இடத்துல இருந்து. அங்கே அந்த சைடு நிப்பாட்டிட்டு இந்த சைடு வந்திருக்காங்க. நம்ம ஒரு பங்குன்னு சொல்லுவோம்ல, இதுதான் மெயின் பங்கா? இது ஏர்போர்ட்டோட மெயின் பங்கு. ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. இல்லை ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்கு முன்னாடி. அதில் மட்டும் உள்ள அவரும் அந்த பாடி கார்ட்ஸ் மட்டும் உள்ள வந்து அவர் மட்டும் தான் வரலாட்டாங்க. ஆனால் இந்த இடமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஆக்சுவலாக. அது வந்து ஆனால் சைடில் 50 வருஷம்னு சொல்கிறீங்க, இந்த சைட்லாம் பார்த்தா அப்படியே ஒரு 100 வருஷத்துக்கு பழமையானது மாதிரி தான் தெரியுது. 50 வருஷம் ஆனால் வந்து சீக்கிரமாக கட்டினாங்க கோயில். இது வந்து அப்போ அரசியலில் இருந்துச்சு. இந்த அரசியலில் இந்த கோயில் கட்டக்கூடாது இருந்துச்சு. நைட்டோட நைட் தான் கட்ட இது நேரம் போட்டு ஃப்ளோர்லாம் வந்து ஒரே நாள் நைட்டு அவ்வளோதான் கட்டுன்னு போட்டாங்க. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஒரே நாளில் போட்ட இந்த இதுதானமா இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்குது இந்த மேலே போட்டிருக்க அந்த ரூஃப் இருக்குங்களா, ஒரே நாளில் வந்து கட்டியிருக்காங்க. பொதுவாக அது வந்து இந்த ஹிந்து டெம்பிளில் தான் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ஒரே நாளில் கட்டப்பட்ட ஒரு சர்ச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு பீடம் அதிகம் காமிக்கிறேன். ஸோ கைஸ் ஆக்சுவலாக இதுதான் பீடம். இந்த இடத்துல தான் வந்து ஃபாதர்ஸ் வந்து மாஸ்க் கொடுப்பாங்க. அண்டு ஏசுவோட இது வச்சுருக்காங்க, என் கருணையில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அந்தோனியா சர்ச். இந்த சர்ச்சுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்க பசங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஃப்ரீ டைமில் இந்த சர்ச்சுக்காக அந்த பணி செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கவங்க தான் இப்போ இங்கே உள்ளே நின்றுருக்கேன் எல்லா பசங்களுமே. ஸோ நானும் எங்கள் சர்ச்சிலையும் எங்கள் ஏரியாலையுமே அதே மாதிரி தான் இருப்போம். அண்ட் அவர் வச்சுருந்த கேண்டில் ஏற்றின அந்த பிளேஸ் போயிட்டு, இல்லை அந்த கேண்டில் அங்கே இருக்குதான்னு தெரியல, எவனா தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேண்டில் கூட அங்கே போய் பார்க்கலாம். தூக்கி போயிட்டாங்களா? ஒரு சின்ன பையன் வந்து இதே மாதிரி முட்டி போட்டான். அவர் மாதிரியேவா? எது நல்ல விஷயமும் எல்லாருமேவா? பொதுவாக இந்த மாதிரி வேளாங்கண்ணியில் தான் நம்ம வந்து அதிகமாக பார்க்கணும். இல்ல அது ஒரு வீடியோல அவங்க சொல்லியிருக்காங்க. விஜய் வந்து அவரோட படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறப்ப இதே படம் முடிச்சதுக்கு அப்புறம் இது மாதிரி அவரோட படம் நல்லா ஓடணுன்றதுக்காண்டி அவர் இது மாதிரி எப்பயுமே பண்ணுவாங்க. ஸோ கைஸ் ஆக்சுவலாக அவர் அந்த ஏற்றின ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஆனால் அந்த கேண்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்பயே வந்து ஆட்டையப்பட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் எந்த கேண்டில் ஏற்றினாரோ அந்த கேண்டில் அந்த டைமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ அதே அந்த இடம் மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த சைடில் தான் வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க. மேபி அவர் மெழுகு கீழே ஏதாச்சும் கொஞ்சம் கீழே சிந்தியிருப்பார் இல்லையா, மேபி அது கூட இருக்கலாம் இந்த இடத்துல, அது எதுன்னு தெரியல. ஆனால் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள சர்ச்சுக்குள்ளே இருந்தது. ஸோ இந்த சர்ச்சோட அவுட்ரு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு, ரொம்ப அழகாக. இது வந்து பாட்டு பாடம் இங்கே கச்சேரியெல்லாம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது அந்த மாதிரி அது ஸ்டேஜ் அது டான்ஸு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தேர் இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இந்த பொதுவாக வந்து ஒரு சில தேர்லாம் வந்து நம்ம சர்ச்சில் வந்து திருவிழா டைமில் தான் வந்து பார்க்க முடியும். பட் இன்னைக்கு இந்த பசங்க இங்கே சர்ச்சில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டாங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த சர்ச். இது எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் முடிஞ்சா திருவிழா, போன ஜூனில் நடந்தது. ஆனால் அப்படியே இதாக வச்சுருக்கீங்க, நாங்களாம் கழட்டி வச்சுருவோம்.
இந்த இடத்துல இதில் தான் வந்து தூக்கிட்டு போகிறதா அந்தோனியார் திட்டு. அது பெரிய தெரு. எனக்கு சின்ன டவுட்டாகவே இருக்குது. இது வந்து 50 வருஷத்து பழமையானது மாதிரி தெரியல, அதுக்கு மேலேயே இருக்க மாதிரி இருக்குமே இது. இது வழியாக வந்து இங்கே வந்து நின்றுட்டு உள்ளே வந்திருக்காங்க. அண்டு இதுக்குள்ளே மேலே ஃபுல்லாகவே ஏறிட்டாங்களா எல்லாருமே. என்ன சர்ச் தான் இது, பேக் சைடில் இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 200 to 300 மீட்டர்ஸில் தான் இந்த சர்ச் இருக்குது. ஸோ எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்க சர்ச் இதுதான். இந்த சர்ச்சவே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஃபுல்லாகவே இதோ அந்த மணிகுண்டு பார்த்திங்கன்னா அங்கே தெரியுது. ஸோ அந்த மணிகுண்டு, இந்த மேலே இருக்கிற அந்த இடம், அப்புறம் இது ஃபுல்லாகவே எல்லாருமே ஏறிட்டு நின்று ஆன்னு கத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடம் எங்கே கேட்டிங்கன்னா திருச்சி மாவட்டம் ஏர்போர்ட்டுக்கு அப்படியே 200 மீட்டர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்தோனியார் சர்ச் வந்து அமைஞ்சிருக்கு. ஃப்ரீயாக ஒரு டைம் சர்ச்சுக்கு யாரும் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த சர்ச்சை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பரான சர்ச்சு, ரொம்ப அமைதியாக இருக்குது. விஜய் வந்து போனதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த மேலே தெரியுது பாருங்கள், இந்த கோயிலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொட்டப்பட்டில் இருக்கிற கோயிலுக்கு தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் உள்ளே போயிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது இந்த கோயில் வந்து. இது வந்து பயங்கரமாக இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பீரியடில் பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கும் அது ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஆரத்தியெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா விஜய் இங்கேருந்து போயிருப்பார். இதை தாண்டி ஒரு சர்ச்சுக்கு போயிருப்பார், அப்புறம் மசூதி. ஸோ இந்த இடத்துல தான் ஆரத்தியெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் ஆக்சுவலாக இப்போ பூட்டிடுச்சு, மணி 12 மணி ஆயிடுச்சு இந்த இடம். தெரியுதுங்களா, இது வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில், ஐயனார் கோயில் வந்து அந்த சைடில் இருக்குது. அண்ட் இது எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு அப்படியே பேக் சைடில் ஹைவேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இங்கேயும் வந்துட்டு ஆரத்தி எடுத்து சாமி கும்பிட்டு போயிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு போக முடியல, என்ன சொல்கிறது, மசூதிக்கு போக முடியல. அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக இப்போ வந்து பூட்டிட்டாங்க. அண்ட் ஸோ இப்போ இந்த கோயிலுமே சர்ச்சையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். அண்டு இங்கே வரும்போது பயங்கரமாக ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு கட்சி சார்பாக வந்து நான் அது பேசலை. ஸோ இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த 2 பிளேஸுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அண்டு தமிழ்நாடு போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஆக்சுவலாக வந்து திருச்சி போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து காவல் வந்து பண்ணியிருப்பாங்க, பந்தோபஸ்லாம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. உள்ளே வந்து பேரிகேட்டெல்லாம் வந்து போட்டு ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக உள்ள வந்து சாமி கும்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொட்டப்பட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏர்போர்ட்டுக்கு லேண்ட்மார்க் திருச்சி ஏர்போர்ட்டோட பேக் சைடு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா லேண்ட்மார்க் வந்து நம்ம இந்த ஹைவேஸ்லேயே முன்னாடியே இருக்கும். கொட்டப்பட்டு நிலை வரணும், ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில். நானும் இப்போ தான் உள்ளே வரேன். சொல்லிட்டு கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். அண்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு எப்பயுமே வரலாறு பிளேஸ் தான் போவோம். இதுக்கப்புறம் வந்து இந்த இடம் வந்து வரலாறாக மாறிடுச்சு அப்படி நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க, சைட்லேயுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஒரு ரொம்ப ஃபேமஸான வந்து கருப்புசாமி கோவில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வழியாக தான் வந்திருக்காங்க பாருங்கள். கோலம்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க.